ஜிடிபி வளர்ச்சி எதை குறிக்கிறது? நாட்டின் உற்பத்தி திறனினுடைய குறைவு, நாட்டின் உற்பத்தி திறனின் அதிகரிப்பு, நாட்டின் உற்பத்தி திறனின் தேக்கம், நாட்டின் உற்பத்தி திறனின் மாற்றம் இல்லை. இதில் ஜிடிபின்னா என்னப்பா? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அது எதை குறிக்குது அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. ஸோ ஜிடிபி வளர்ச்சி அப்படிங்கிறது நாட்டினுடைய உற்பத்தி திறனினுடைய அதிகரிப்பை தான் மென்ஷன் பண்ணும். குறையிறத மென்ஷன் பண்ணாது. வளர்ச்சி அப்படி ஆகுதுன்னா குறையிறது கிடையாது, தேக்கமாக இருக்கிறது கிடையாது, அதே ஸ்டேஜில் போகிறதும் கிடையாது. ஸோ இந்த 3 ஆப்ஷனும் கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டு. சரிங்களா? ஸோ பி அப்படிங்கிறது மட்டும்தான் கரெக்டு. ஜிடிபின்னா என்ன? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள்னா பொருட்கள் மற்றும் பணிகளினுடைய வேல்யூ, இதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல, அந்த வேல்யூவோட மதிப்பு தான் இந்த ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? முதல் கேள்விக்கு ஓவர். இரண்டாவது கேள்வி, அண்ட் ஆன்சர்ட் இன் கிளாரி என்ற புத்தகத்தினுடைய ஆசிரியர் யார்? ஸோ ஆக்சுவலாக 2 நபர்கள் சேர்த்து எழுதியிருப்பாங்க இதில். ஆனால் நம்ம படிக்கிறது அமர்தியா சென்னை மட்டும்தான் படிச்சிருப்போம். அவர் தான் எழுதியிருப்பாருன்னு சொல்லிட்டு, ப்ளஸ் சப்போர்ட்டுக்கு இன்னொரு நபர் இருந்திருப்பாங்களாம். சரிங்களா? யார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஜீன்ட்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு நபர் இருந்திருப்பாங்க. அவங்கள பற்றி நமக்கு ப்ரீஃபாக கொடுத்துருக்க மாட்டாங்க. நமக்கு தெரியக்கூடியது ஒன்றே தான், அமர்தியா சென். சரி, ஓகே. இந்த புத்தகத்தில் அப்படி என்ன எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கம்ப்ளீட்டாக எக்கனாமிக்ஸை பற்றி தான். எக்கனாமிக்ஸில் எதை பற்றி அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் ஜிடிபின்னு சொல்லிட்டு ஒன்று கூட்டுறீங்க, அந்த ஜிடிபினால் மக்கள் நல்லா இருக்கானா அப்படிங்கிறதுல ஒரு டவுட்டு தான் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பார். சரிங்களா? உண்மையான விஷயத்த சொல்லியிருப்பார். நான் ஒரு நாடு மேலே ஜிடிபியில் கூட்டிகிட்டே போகுது அப்படின்னா, அங்கே வாழக்கூடிய மக்கள் அனைவரும் ஹாப்பியாக இருக்கானா அப்படின்னா இல்லை. கரெக்டு தானே? அப்படி இல்லை அப்படிங்கிறத தான் இந்த புத்தகத்தில் எடுத்து சொல்லியிருந்தார். சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒன்று. அது போக சமூக நீதியை பற்றி எடுத்து சொல்லியிருப்பார், தென் கல்வியை பற்றி எடுத்து சொல்லியிருப்பார், சுகாதார மேம்பாடுகளை பற்றி எடுத்து சொல்லியிருப்பார் இந்த புத்தகத்தில். சரிங்களா? ஸோ சமூகத்தில் எந்த விதமான ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, கல்வியும் சமமாக இருக்கணும், தென் சுகாதாரமும் சமமாக இருக்கணும். இந்த 3 சேர்ந்து முன்னேறினா மட்டும்தான் நாட்டினுடைய வளர்ச்சி, அதாவது பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது நியாயம் அப்படிங்கிற தெளிவான டெஃபினிஷனை தான் இந்த புத்தகத்தில் கொடுத்துருந்தாரு. சரிங்களா? சரி, ஓகே. தென் 3வது கேள்வி நார்மல் கொஸ்டின் விட்டுருங்க. தென் அடுத்து 4வது கேள்வி வாங்க. பின் வருவனவற்றுள் எந்த வகையான வளங்கள் பல ஆண்டுகள் பயன்படுத்தப்பட்ட பிறகு தீர்ந்துவிடும்னா என்னப்பா? புதுப்பிக்க முடியாது, மறுபடியும் உருவாக்க முடியாதது தீர்ந்து போகும். அவ்வளோதானே? சிம்பிள். அது என்னென்னப்பா? நீலக்கரி, பெட்ரோலாம் சொல்லுவோம்ல, பெட்ரோல், டீசல், குரூட் ஆயில், இது ஃபுல்லாக ஒரே கேட்டகரி தான். அதெல்லாம் நம்ம உருவாக்க முடியாது. சரிங்களா? சரி, ஓகே. மீண்டும் வரக்கூடியது இயற்கையாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய சூரிய ஆற்றல், வெளிச்சம் இதெல்லாம் சொல்லுவோம்ல, அது ஓகே. சரி, ஓகே. அடுத்து 5, மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தினுடைய தலைமையகம் எங்கே இருக்குது? மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் அப்படிங்கிறதுனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? ஸோ ஆக்சுவலாக இந்த மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தை இப்போது வேற ஒரு பேராக நமக்கு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் மாற்றிடுவாங்க. சரிங்களா? சரி, இது எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா 2020 இது சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. கல்வி அமைச்சகம் அப்படிங்கிற மாதிரி பேர் மாற்றிருப்பாங்க. கல்வி அமைச்சகம் இங்கே நமக்கு ஓகேவா? சரி, இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா புதுடெல்லியில் இருக்குது. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா புதுடெல்லியில் இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், கல்வி அமைச்சகம் அப்படின்னு மாற்றிருப்பாங்க. இப்போ இது என்ன ஒர்க்கை பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக இந்த கல்வி துறைகள் சார்ந்த அத்தனையுமே மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக திட்டங்கள் வகுத்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு லைக் உயர்கல்வியாக இருக்கட்டும், அது போக யூஜிசியாக இருக்கட்டும், தென் அது போக என்சிஆர்டியாக இருக்கட்டும், தென் அது போக ஏஐசிடியாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நமக்கு அவங்களுக்கு உண்டான ஸ்கீம்ஸ் இது எல்லாமே ரெடி பண்ணி அதை மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலையை தான் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறது பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா புதுடெல்லியில். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் பின் வரும் அறிக்கைகளில் எது துல்லியமான கருத்தை விவரிக்கிறது? 1, வளர்ச்சி என்பது ஒரு குறிப்பிட்ட துறையில் அல்லது தனிநபரின் முன்னேற்றத்தை குறிக்கிறது. ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். சரி, ஓகே. அது மட்டும் இல்லாமல் ஒரு தனிநபரினுடைய முன்னேற்றத்தையும் குறிக்கக்கூடியதுக்கு பேர் தான் வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 2, வளர்ச்சி என்பது ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்தால் மட்டுமே வரையறுக்கப்படுகிறது. ஸோ இதுக்கு நமக்கு வித்தியாசம் பார்க்கணும். வளர்ச்சி அப்படிங்கிறது வேற, பொருளாதார மேம்பாடு, வளர்ச்சி மேம்பாடு வித்தியாசம் நம்ம நிறையா பார்த்துருப்போம்
எக்கனாமிக்ஸில் அந்த 10th பார்க்கும்போது. அது என்ன சொல்கிறாங்களா, முன்னேற்றத்தால் மட்டுமே கணக்கிடப்படுகிறது அப்படிங்கிறது காலப்போக்கில் நிலையான விளக்கத்துடன். 3, அபிவிருத்தி என்பது ஒரு நிலையான கருத்து, வெவ்வேறு சூழல்கள் மற்றும் தனிநபர்கள் முழுவதும் ஒரு நிலையான பொருள். வளர்ச்சி என்பது ஒரு உலகளாவிய கருத்தாகும், இது விளக்கங்கள் அல்லது முன்னோக்குகளை மாற்றுவதால் பாதிக்கப்படாது. ஸோ ஒவ்வொரு கருத்துக்களையும் சின்ன சின்ன வேறுபாடுகள் கொடுத்துருக்காங்க. பட் சரியான பதில் அப்படின்னு பார்த்தோன்னா 1, ஒரு நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லணும் அப்படின்னா தனி நபரும் மேலே வந்திருக்கணும், அவனுக்கும் அவனுடைய அடிப்படையான தேவைகள் எல்லாமே கிடைச்சிருக்கணும் அப்படின்னு இருந்தால் தான் அது வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத மையமாக வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதை மையமாக வச்சு இதில் செகண்ட் ஆப்ஷன் அதாவது 1 மட்டும் சரி அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான பதிலாக இருக்கும். தென் பொருளாதார வளர்ச்சியின் அளவை அளவிட பின்வரும் முக்கிய குறியீட்டு எவை? பொருளாதார வளர்ச்சியை கணக்கிடணும் அப்படின்னா பொதுவாக இது 3ஐயுமே மென்ஷன் பண்ண முடியும். NNP, PCI, HTI, நிகர தேசிய தயாரிப்பு, தனிநபர் வருமானம், மனித வளர்ச்சி குறியீடு. சரிங்களா? தயாரிப்புனா உற்பத்தி தான், வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா? நிகரன் வந்து என்னப்பா, தேய்மானத்தை கழிச்சது போக இருக்கக்கூடியது. ஸோ இது 3மே நமக்கு வந்து பொருளாதார வளர்ச்சியை கணக்கிடுவதற்கு பயன்படக்கூடிய ஒன்று தான். இது 3மே. சரிங்களா? ஸோ நிகர தேசிய வருமானங்கிறது பணம் சார்ந்த விஷயங்களாக போயிடும். தனிநபர் வந்து அவங்களுக்கு ஒரு தனிநபர் அவளினுடைய வருமானமாக போயிடும். மனித வளர்ச்சி குறியீடுங்கிறது அந்த கல்வி, சுகாதாரம், இது எல்லாமே கணக்கில் வரும். இது 3ஐயுமே கணக்கிடும் போது தான் பொருளாதார வளர்ச்சியினுடைய அளவை நம்ம வந்து கணக்கிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இந்தியாவில் எந்த மாநிலம் எழுத்தறிவு விகிதம் அதிகமாக உள்ளது? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் கேரளா. தென் அடுத்து, வெப்ப ஆலை எந்த மாசுபாட்டை அதிக அளவில் வெளியிடுகிறது? இது சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும். வெப்ப ஆலை வந்து எதை வெளியிடும் அப்படின்னா, ஒரு பொருள் எரிஞ்சு எதை அதிகமாக வெளியிடும்? கார்பன் டை ஆக்சைடை தான் வெளியிடும். ஒரு பொருள் எரியும் போது அது வெளியிடக்கூடிய வாயு கார்பன் டை ஆக்சைடு. அதுதான் வெப்ப ஆலையும் வெளியிடக்கூடிய ஒன்று. ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்தை விவரிக்கக்கூடிய சொல் எது? பொருளாதார முன்னேற்றத்தை விவரிக்கக்கூடிய சொல், இது மேலே பார்த்தா அதே கொஸ்டின் தான், அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம், அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பொருளாதார உற்பத்தி என்னப்பா, அந்த ஃபர்ஸ்ட் இருக்குல்ல அந்த ஜிடிபி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதனால அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். தென் உலகின் மனித வளர்ச்சி அறிக்கையை தயாரித்து வெளியிடுவது யார்? மனித வளர்ச்சி அறிக்கை. ஸோ மனித வளர்ச்சி அறிக்கை யார் வெளியிடுவா? வருஷம் வெளியிடுவாங்கல்ல, வருஷம் வெளியிடக்கூடிய ஐக்கிய நாடுகளினுடைய வளர்ச்சி திட்டம் UNDP அப்படின்னு சொல்லுவோம். UNDPன்னு என்னப்பா? யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு ஸ்பெல்லு PROGRAMME அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இது லான்ச் பண்ணப்பட்ட இயர் எப்போனா 1965. கிட்டத்தட்ட எத்தனை கண்ட்ரிகள் வரைக்கும் இதுக்கு வந்து டேட்டாஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா 170+ கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன ரிப்போர்ட்டை கொடுக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் HDR அப்படின்னு சொல்லுவாங்க. H அப்படிங்கிறது ஹியூமன், D அப்படிங்கிறது டெவலப்மெண்ட், R அப்படிங்கிறது ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது வந்து உலக நாடுகளினுடைய வாழ்க்கை தரம் ப்ளஸ் அது போக அவங்களுடைய கல்வி ப்ளஸ் அது போக அந்த நாடுகளினுடைய ஆரோக்கிய நிலை, இது 3ஐயும் எடுத்து சொல்லக்கூடியதாகத்தான் இந்த HDRனு சொல்லக்கூடிய ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது டேட்டாவை கொடுத்துருப்பாங்க. அது மூலமாக வச்சு நம்ம வந்து நாடுகளை வந்து வரிசைப்படுத்திப்போம். ஸோ 11க்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ. 12, மனித வளங்கள் என்ற சொல் எதை குறிக்கிறது? மனித வளங்கள் அப்படிங்கிறது, மனித வளம் அப்படின்னா ஒரு நாட்டின் நிதி சொல்லக்கூடியது கிடையாது, சுரண்டலுக்கான இயற்கை வளம் கிடையாது, உள்கட்டமைப்பும் கிடையாது, மக்களினுடைய கூட்டுத்திறன்கள் தான் மனித வளங்கள் அப்படின்னு சொல்லுவோம். தென் அடுத்து, எந்த ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கும் மனித வளம் ஏன் அவசியம் என்று கருதப்படுகிறது? மனித வளம் ஏன் அவசியம் அப்படின்னு பார்த்தோன்னா, கூட்டு திறன்களுக்கு மனித வளம் மக்களினுடைய கூட்டு திறன்களுக்கு பங்களிக்கிறது. அதனால தான் நாட்டின் முன்னேற்றத்திற்கு மனித வளம் எல்லாரும் சேர்ந்து பண்ணாதான் அது வந்து கரெக்டாக இருக்கும், அது ரிசல்ட் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை மனசில் வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்த கேள்வி, மனித வளங்கள் என்ற சொல் எதை குறிக்கிறது? சேம் அதே கொஸ்டின், ஸ்கிப் பண்ணிடலாம். தென் அடுத்து, டேஸ் செயல்முறையின் கீழ்
தலைமுறைகளுக்கு இடையிலான சமத்துவம் உறுதி செய்யப்படுகிறது. எந்த செயல்முறை அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் இடைப்பட்ட அந்த சமத்துவம் உறுதி செய்யப்படுகிறது. எந்த மாறுபாடுகள் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா எஸ், வளர்ச்சி இருக்கணும். நிலையான ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வளர்ச்சி இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான், எல்லாத்துலேயுமே வளர்ச்சி இருந்தால் மட்டும்தான் ஒரு ஜெனரேஷனுக்கும் அடுத்த ஜெனரேஷனுக்கும் இடைப்பட்ட அந்த வித்தியாசம் அந்த அளவுக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? செயல்முறையின் கீழ் எது நிலையான வளர்ச்சி செயல்முறையின் கீழ் தலைமுறைகளுக்கு இடையிலான சமத்துவம் உறுதி செய்யப்படுகிறது. 16 மனித வளர்ச்சி குறியீடு HDI அதன் கணக்கீட்டில், HDI என்னன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? இண்டெக்ஸ் அப்படிங்கிறது குறியீடு. அதன் கணக்கீட்டின் பின்வரும் பரிணாமத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. மனித வளர்ச்சி குறியீடு எதை கணக்கில் எடுத்துக்கல அப்படின்னு பார்த்தோம்னா ஜெண்டரை எடுத்துக்கல. ஒரு தனிநபர் வருமானத்தை எடுத்திருக்கோம், கல்வி எடுத்திருக்கோம், ஆரோக்கியம் எடுத்திருக்கோம், பிளஸ் பாலினத்தை மட்டும் எடுத்திருக்காது. ஸோ இதுக்கான சரியான பதில் வந்து ஆப்ஷன் ஏ, பாலினம். பின் வருவனவற்றுள் எந்த நாடு சார்க் அமைப்பில் உறுப்பினராக இல்லை? சார்க்கில் வந்து உறுப்பினராக யார் இல்லை அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ சார்க்கில் உறுப்பினராக இருக்கக்கூடியதெல்லாம் யார் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கணும். நேபா இது ஒன்று சொல்லுவோம். சரிங்களா? தென் அது போக ஸ்ரீ ஆபூமா இதுதான் சார்க்கில் இருக்கக்கூடிய நாடுகள். சார்க்கில் இருக்கக்கூடிய நாடுகள்னா இதுதான். அப்படிங்கிறது இந்தியா, ஈங்கிறது இந்தியா, பாங்கிறது பாகிஸ்தான், நேங்கிறது நேபாளம், இந்த பா அப்படிங்கிறது பங்களாதேஷ், தென் ஸ்ரீ அப்படிங்கிறது ஸ்ரீலங்கா, அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தான் எந்த ஆண்டு இணைஞ்சிருக்குன்னா 2007 வந்து இந்த சார்க்கோட கூட்டமைப்பில் இணைஞ்சிருக்கும். தென் அதுக்கடுத்து பூ அப்படிங்கிறது பூட்டான், மா அப்படிங்கிறது மாலத்தீவு. சரிங்களா? இந்த அமைப்பு எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1985 உருவாக்கப்பட்டது. காத்மண்டு நேபாளம் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ். காத்மண்டு நேபாளம் தான் ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்கும். முதல் மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா முதல் மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தாக்காவில் நடந்திருக்கும். தாக்கா எங்கப்பா? பங்களாதேஷில் நடந்திருக்கும். சரிங்களா? இதில் நமக்கு தெரியுது எது இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா சீனா கிடையாது, இந்தியா, பாகிஸ்தான், பூட்டானா இருக்கும். சரிங்களா? ஈப்பா நேபா ஸ்ரீ ஆபுமா இதுதான் இதுக்கான ஷார்ட்கட். சரிங்களா? ஈப்பா நேபா ஸ்ரீ ஆபுமா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷார்க்கோட கண்டென்ட்டுக்கான ஷார்ட்கட்டு. தென் அடுத்து தனிநபர் வருமானம் டேஸ் என்றும் அழைக்கப்படும். தனிநபர் வருமானம் பொதுவாக அவங்களுடைய சராசரி அப்படின்னு சொல்லுவாங்க. தனிநபர் வருமானத்தை என்ன சொல்லுவாங்க? சராசரி அப்படின்னு சொல்லுவாங்க. பின் வரும் அறிக்கைகளில் எது கூற்று மற்றும் காரணத்தை துல்லியமாக மதிப்பிடுகிறது? கூற்று வளர்ச்சி வாழ்க்கை தரத்தை அதிகரிக்கிறது. காரணம் மக்கள் அதிக வருமானம், சிறந்த கல்வி, சிறந்த சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து, குறைந்த வறுமை ஆகியவற்றை பெறுவார்கள். எஸ், கரெக்டாக தானே இருக்கு. வளர்ச்சிங்கிறது வாழ்க்கை தரத்தை உண்மையிலே கூட்டும். வளர்ச்சி கூட மக்களினுடைய வாழ்க்கை தரமும் கூடும். வாழ்க்கை தரம் கூடுதுன்னா என்ன அர்த்தம்ப்பா? அதிக வருமானம் வாங்கியிருப்பான், சிறந்த கல்வி இருக்கும், சுகாதாரம் நல்லா இருக்கும், ஊட்டச்சத்து நல்லா இருக்கும், வறுமை அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். எஸ், காரணம் கரெக்டு தான். அப்போ ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை. ஆர் என்பது ஏவை விளக்குகிறது அப்படிங்கிறது தான் சரியான பதில் 19வது கேள்விக்கு. தென் 20வது கேள்வி, பின் வருவனவற்றை விரிவாக்குங்கள். எஸ், பின் வருவனவற்றை விரிவாக்குனா என்னப்பா? NNPனா என் அப்படிங்கிறது நெட்டு, இந்த என் அப்படிங்கிறது நேஷனல், பிங்கிறது ப்ராடக்ட், நெட் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். NNP இஸ் ஈக்குவல் டு GNP மைனஸ் அதனுடைய தேய்மானங்கள். சரிங்களா? GNPனா கிராஸ், ஜினா கிராஸ். சரிங்களா? சரி. சூரிய சக்தி எவ்வாறு முதன்மையாக உற்பத்தி செய்யப்படுகிறது? சூரிய சக்தி நமக்கு எப்படி உற்பத்தி பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ ஒரே ஒரு கொஸ்டினை வச்சு நான் வந்து 4 கேள்விகள் வரைக்கும் நான் பின்னாடி கேட்டிருக்கேன். அதை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஸோ லைட்டோட அந்த அளவில் இருந்து, சூரியனிலிருந்து வரக்கூடிய அளவை நமக்கு அந்த பேனலில் இருந்து நமக்கு 2 பார்ட்டாக பிரிப்பாங்க. அதில் வந்து பாசிட்டிவ் தனியாகவும் நெகட்டிவ் தனியாகவும் நமக்கு பிரிப்பாங்க. இதில் இந்த பாசிட்டிவோட கண்டென்ட்டும் நெகட்டிவோட கண்டென்ட்டும் பிரித்ததுக்கு அப்புறம் தான் இதை மின் அழுத்தத்துக்கு உட்படுத்துவாங்க. சரிங்களா? மின் அழுத்தம்னா நமக்கு வந்து வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி. ஸோ லைட்டு ப்ளஸ் இந்த வோல்டேஜ், ஸோ ஒளி மின் அழுத்தம் அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம். ஸோ லைட்டு ப்ளஸ் மின் அழுத்த செல்களை பயன்படுத்தி நமக்கு சூரிய சக்தியை உற்பத்தி பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டுக்கான கான்செப்ட்.
பின் வருவனவற்றை விரிவாக்குங்கள். PCI அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பி அப்படிங்கிறது பெர் கேபிட்டா இன்கம், சிங்கிறது கேபிட்டா, ஐங்கிறது இன்கம், பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ பெர் கேபிட்டா இன்கம்னா என்னன்னா தனிநபர் வருமானம். தனிநபர் வருமானத்தை எப்படி கணக்கிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நாட்டோடைய மொத்த தேசிய உற்பத்தி இருக்குல்ல, அதோடைய அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டோம், டிவைடட் பை மொத்த மக்கள் தொகை, பாப்புலேஷனுடைய கவுண்டை நம்ம வந்து வகுத்தோம்னா கிடைச்சிடும். உதாரணத்துக்கு 1000 ரூபாய் நாட்டோட மொத்த மக்கள் ரூபா அப்படிங்கிறதா நாட்டோட மொத்த வருமானம்னு வச்சுப்போம். மக்கள் வந்து 1000 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு நபருக்கும் 1 ரூபான்னு வருதா, இந்த 1 ரூபாய் அப்படிங்கிறது தான் தனிநபர் வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பட் இதுல இருந்து ஒரு பெரிய ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் இருக்கு. உதாரணத்துக்கு இந்த 1000 ரூபாயை உதாரணத்துக்கு ரெண்டு பேர் மட்டும் 500 ரூபாய் சம்பாதிச்சிருக்கான்னு வச்சுப்போம். சரிங்களா? ஒருத்தர் 500 ரூபாயும் ரெண்டாவது ஆள் இன்னொரு 500 ரூபாய் சம்பாதிச்சிருக்கான்னா மொத்தம் 1000 ரூபாய் அமௌண்ட் ஆயிடுச்சு. இதான் மொத்த வருமானம். மீதி கூடிய 998 பேர் 1 ரூபாய் கூட சம்பாதிக்கல அப்படின்ற பட்சத்துக்கு இருக்கும்போது இந்த 1000 ரூபாயில இருந்து இவன் 1 ரூபாய் கூட சம்பாதிக்கவே இல்லை, ஆனா 1 ரூபாய் சம்பாதிச்சான்னு கணக்கு வந்துருதா. அப்போ இது இங்க காட்டக்கூடிய இந்த தனிநபர் வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமௌண்ட் ஒருவனுடைய உண்மையான வருமானம் கிடையாது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஒரு நெகட்டிவா சொல்லுவாங்க. அப்படிதானே? எஸ், பணக்காரனுடைய அமௌண்ட்டை வச்சு ஏழைக்கும் ஈக்குவல் பண்ணிக்கிட்டு கணக்கு காட்டிக்கிறாங்க அப்படிங்கிறதா இந்த தனிநபர் வருமானத்துல போகும். இது ஒரு பெரிய நெகட்டிவான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம கல்வி, சுகாதாரம் இந்த மாதிரி விஷயங்களை பத்தி இது கணக்குல எடுத்து சொல்ல மாட்டாங்க. அப்படின்றதுனால இதுவும் ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லாம வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ உதாரணத்துக்கு நம்ம வில்லேஜ்ல வாழக்கூடியவனுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கணும், சிட்டில வாழக்கூடியவனுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கணும். ரெண்டு பேருக்கு முன்னாடி வாழ்க்கை தரத்துல சின்ன வேறுபாடுகள் இருக்குல்ல, அதுவும் இந்த தனிநபர் வருமானத்துல ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ காஸ்ட் ஆஃப் லிவிங் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செகண்டுக்கு தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது மின்சாரம் தயாரிப்பதில் சோலார் பேனல்களினுடைய செயல்பாடு. மேலே பார்த்த அதே விஷயம்தான், சூரிய ஒளியை மின்சாரமாக மாற்றுவதல் அப்படிங்கிறதா இங்க நடக்கும். இந்த 4 சூரிய சக்தியிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் 2 முக்கிய முறைகள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒளி மின்னழுத்த முறை, இன்னொன்று செறிவூட்டப்பட்ட சூரிய சக்தி. ஒளி மின்னழுத்த முறை, இன்னொன்று செறிவூட்டப்பட்ட சூரிய சக்தி. இந்த 2 முறைகள் மூலமா மின்சாரத்தை எடுத்துப்பாங்க. தென் அடுத்து எந்த அறிக்கை சூரிய சக்தியை சிறப்பாக விவரிக்கிறது? சேம் ஒரே கான்செப்டை தான் உங்களுக்கு வித்தியாசமா கேட்டு வச்சிருக்கேன், ஒன்றுமே இல்லை. இது ஒளி மின்னழுத்த செல்கள் அல்லது செறிவூட்டப்பட்ட சூரிய சக்தியை பயன்படுத்தி சூரிய ஒளியை மின்சாரமாக மாற்றுகிறது. சேம் ஆப்ஷன் பி தான் சரியான பதில். தென் அடுத்து இயற்கை சூழலை பாதுகாப்பதும் மேம்படுத்துவதும் இந்தியாவின் ஒவ்வொரு குடிமகனின் கடமையை வலியுறுத்தும் அரசியலமைப்பு சட்டம் எது? ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. ஏன்னா இந்த ஒரு கொஸ்டின் மையமா வச்சு நிறைய கேள்விகள் உங்களுக்கு இதுல இடம்பெறும். ஆர்டிகிள் வந்து 51A அப்படிங்கிறதா இதுக்கான ஆர்டிகிள். சரிங்களா? 51A அப்படிங்கிறதா சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஆர்டிகிள்ல நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு இந்தியனும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பங்கெடுக்க வேண்டும். இந்தியனா பிறந்த ஒவ்வொருவரும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புல பங்கெடுக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டுமா அப்படின்னா இல்ல, காடா இருக்கட்டும், தென் ஏரிகளா இருக்கட்டும், தென் நதிகளா இருக்கட்டும், தென் அது போக வன விலங்குகளா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே பாதுகாக்க வேண்டியது நமது கடமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டுமா அப்படின்னு பார்த்தா இல்ல, உயிரினங்கள் மீது கருணை கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுமே இந்த ஆர்டிகிள்ல சொல்லப்பட்ட கருத்து தான். இந்த ஆர்டிகிளை மையமா வச்சு பல சட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. ஒன்னு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகிள் இது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. தென் அதுக்கு அடுத்து வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது 1972. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. தென் அது போக காடு பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது 1980. இந்த 3 வருஷமும் ரொம்ப முக்கியம். அது போக இந்த ஆர்டிகிளும் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து எப்பவுமே மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஸோ சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972, காடுகள் பாதுகாப்பு சட்டம் 1980. இதை எப்பவுமே மறக்கக்கூடாது. தென் அதுக்கு அடுத்த கேள்வி, 1986 இந்திய அரசாங்கம் நிறைவேற்றிய எந்த சட்டம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் கவனம் செலுத்தியது? சேம் இப்ப நான் முன்னாடி சொன்னதுதான், அதே கொஸ்டினை தான் திரும்ப கேட்டு வச்சிருக்கேன். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம். தென் 1988 தேசிய வன கொள்கையின் அடிப்படையினுடைய கொள்கை என்ன? தேசிய வன கொள்கையினுடைய முக்கியமான ஒரு விஷயம் பல்லுயிர் பாதுகாப்பு. பல வகையான உயிரினங்கள் அடங்கிய மொத்த தொகுப்புகள், எல்லா உயிரினங்களையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் 88 தேசிய வன கொள்கையினுடைய முக்கியமான நோக்கமா இருந்துச்சு. தென் இந்தியாவில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் புதிய மாற்றங்களை தீவிரமாக விளக்கி அறிமுகப்படுத்தி வரக்கூடிய அரசாங்கத்தின் எந்த பிரிவு? அரசாங்கத்தினுடைய எந்த பிரிவு சுற்றுச்சூழல் பாதுகாப்புல மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா நீதித்துறை தான்.
அவங்க தான் புதுசு புதுசாக ஆர்டிக்கல் கொண்டு வரதா இருக்கட்டும், நிறைய சட்டங்கள் கொண்டுட்டு வரதா இருக்கட்டும், அது வந்து நீதித்துறை பார்க்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தென் நிலையான பொருளாதார வளர்ச்சி எதை அடைய வேண்டும்? நிலையான பொருளாதார வளர்ச்சி அப்படின்னா என்ன அடையணும்னா, எதிர்காலத்துக்கு உண்டான அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த விஷயங்களை வந்து எதையும் தடை பண்ணிடாம, எதிர்காலத்தை சமரசம் செய்யாமல், நிகழ்காலத்தினுடைய தேவையை, நம்மளுடைய தேவையை நம்மளே பூர்த்தி பண்ணிக்கணும். ஆனால் நம்ம இருக்கிற எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சுக்கிட்டு அடுத்தவனை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் நமக்கு உண்மையான நிலையான பொருளாதார வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. தென் எந்த வகையான வளங்களை புதுப்பிக்கத்தக்க மற்றும் புதுப்பிக்க முடியாத வகைகளாக ரெண்டு கேட்டகரியா பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ், இயற்கை வளங்களை தான் ஒன்னு புதுப்பிக்க முடியும், இன்னொன்னு புதுப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கேட்டகரியில பிரிப்பாங்க. முடியாததுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா, பெட்ரோல் டீசல் மெயினான விஷயம். முடியும், மறுபடியும் கிடைக்கும் அப்படிங்கிறது எதுப்பா அப்படின்னு பார்த்தோம்னா சன்லைட். சரிங்களா? சரி. தென் அதுக்கு அடுத்து உண்மையான நிலைத்தன்மையை அடைவதற்கு எது அவசியம் என்று வலியுறுத்தப்படுகிறது. உண்மையான நிலைத்தன்மையை அடைவதற்கு எது அவசியம்? பொருளாதாரம், சமூகம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை இணக்கமாக சமநிலைப்படுத்துதல். மூணுலையுமே கரெக்டா இருக்கணும். சரிங்களா? பொருளாதாரத்திலையும் உயரணும், சமூக மற்றும் சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்கள்லையும் நம்ம வந்து உயர்வா இருந்தா மட்டும்தான் உண்மையான நிலைத்தன்மையை அடைய முடியும்னு சொல்றாங்க. நிரப்பக்கூடிய மற்றும் மாசு இல்லாத, நிரப்பக்கூடிய அப்படின்னா புதுப்பிக்கக்கூடிய, சரிங்களா? நிரப்பக்கூடிய அப்படின்னா புதுப்பிக்கக்கூடிய மற்றும் மாசு இல்லாத வளங்களை எந்த வார்த்தை சிறப்பாக விவரிக்கிறது? சேம் அதே தான், அதை தான் கேட்டிருக்கேன். சரிங்களா? அந்த வார்த்தை கூட எது கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு புதுப்பிக்கத்தக்கது. புதுப்பிக்க முடியாத ஆதாரங்கள் எதுப்பா? புதுப்பிக்க முடியாத ஆதாரம் எதை நமக்கு முடியாது அப்படின்னா, காலப்போக்கில் தீர்ந்து விடக்கூடியது தான் புதுப்பிக்க முடியாது. பின் வருவனவற்றுள் எது மரபுசாரா ஆற்றல் மூலத்திற்கு எடுத்துக்காட்டு? பின் வருவனவற்றுள் எது மரபுசாரா ஆற்றல் மூலம், மரபு சாராத ஆற்றல் மூலத்துக்கு எடுத்துக்காட்டு எது அப்படிங்கிறதா. சோ சரியான பதில் வந்து ஆப்ஷன் பி, சூரிய சக்தி. மரபு சாராத ஆற்றல் மூலம் சரியானது வந்து சூரிய சக்தி. தென் அடுத்த கேள்வி, மரபுசாரா ஆற்றல் மூலங்கள் டேஸ் குறிப்பிடுகின்றன. மரபுசாரா ஆற்றல் மூலங்கள் டேஸ் குறிப்பிடுகின்றன. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்கள் அப்படிங்கிறதா சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? எதுப்பா அப்படின்னு பார்த்தோம்னா, புதுப்பிக்க கூடியதைத்தான் நமக்கு வந்து மரபுசாரா அப்படின்னு சொல்லுவாங்க. தென் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தினுடைய தலைமையகம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம். கரெக்ட் தானே? இதுக்கான ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குப்பா? புதுடெல்லியில. தென் கல்வி அறிவு விகிதத்தில் 2வது இடத்தில் உள்ள தென் மாநிலம் எது? ஸோ இது வந்து அப்பப்ப சேஞ்ச் ஆகக்கூடிய ஒன்று, சென்சஸை பொறுத்து. சரிங்களா? அதனால இந்த கேள்விக்கு தற்போது ஆன்சர் வேண்டாம். ஸோ சென்சஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம தனியாகவே நம்ம பார்ப்போம். அதனால இந்த கேள்விக்கு நான் ஆன்சர் சொல்லலை. ஏன்னா இது வந்து சேஞ்ச் ஆகக்கூடிய ஒன்று. நமக்கு இதுக்கு ஆன்சர்னு பார்க்கணும்னா தமிழ்நாடு மென்ஷன் பண்ணலாம். சரிங்களா? இப்போதைக்கு. ஆனால் இந்த கேள்விக்கு ஆன்சர் நம்ம இப்போதைக்கு வேண்டாம். ஏன்னா இது வந்து கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி மாறக்கூடிய ஒன்று. தமிழ்நாட்டின் கல்வி அறிவு விகிதம் தேசிய சராசரிக்கு அதிகமாக அல்லது குறைவாக அதர்வைஸ் சமமாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோன்னா, கண்டிப்பா வந்து தேசிய அளவை விட தமிழ்நாட்டில் அதிகமாக தான் இருக்கு. தென் தென் பிராந்தியத்தில் எந்த மாநிலம் கல்வி அறிவு விகிதம் அதிகமாக உள்ளது? இதுக்கும் நமக்கு வந்து இப்போதைக்கு ஆன்சர் சொல்லலாம். பட் இது சிஏல மாறக்கூடிய ஒன்று. சரியான பதில் வந்து கேரளா. ஃபர்ஸ்ட் கேரளா இருக்கும். சரிங்களா? செகண்ட் நம்மளுடைய தமிழகம் இருக்கும். தென் அடுத்து, ஒரு நாட்டின் மக்கள் தொகையின் சராசரி வருமானத்தை எந்த சொல் குறிக்கிறது? ஒரு நாட்டினுடைய மக்கள் தொகையின் சராசரி வருமானம் அப்படிங்கிறது எதுப்பா? எஸ், தனிநபர் வருமானம். மொத்த வருமானம் வகுத்தல் மொத்த மக்கள் தொகை அப்படி இருந்தா தான் சராசரி கிடைக்கும். இந்த சராசரியை தான் பிசிஐ அப்படின்னு சொல்லுவோம். சரியா? தென் ஒரு நபர் வருமானம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? ஒரு நபர்னு சொல்லிட்டேன். தனிநபர் வருமானம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? ஆப்ஷன் 1 பாருங்க. ஒரு நாட்டின் மொத்த வருமானத்தை அதன் மொத்த மக்கள் தொகையால் வகுப்பதன் மூலம் கிடைக்கிறது. எஸ், பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுல. ஆமா தானே உண்மை? பார்த்தோன்னா ஃபர்ஸ்டே சொல்லியாச்சு. மொத்த மக்கள் தொகையை எதை வச்சு நமக்கு வகுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு மொத்த மக்கள் தொகையில் மொத்த வருமானத்தை மக்கள் தொகையால் வகுத்தோம்னா நமக்கு தனிநபர் வருமானம் கிடைக்கும். ஒரே தான், அதை வித்தியாசம் மாற்றி கேட்பாங்க. பின் வருவனவற்றுள் எது புதுப்பிக்கத்தக்க வளமாக கருதப்படுகிறது? சேம் அதே தான். இதில் நமக்கு எது அப்படின்னு பார்த்தோன்னா, காற்றாலை ஆற்றல் வந்து புதுப்பிக்கத்தக்கது. டீசல் அழிஞ்சு போகும், கண்ணாடியிலிருந்து கிடையாது, உலோகத்திலிருந்து கிடையாது. சரிங்களா? தென் 1934 அமெரிக்க காங்கிரஸின் அறிக்கையாக ஜிடிபி பற்றி நவீன கருத்தை உருவாக்கிய பெருமை யாரை சாரும்? ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. சரிங்களா? 1934 ஜிடிபியை பற்றி எடுத்து சொன்ன முக்கியமான ஒரு நபர் சைமன் குஸ்னட்ஸ். இவரினுடைய காலகட்டம் 1901
1901 1985 இந்த காலகட்டம். இவர் வந்து அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பொருளாதார நிபுணர். சரிங்களா? இவர் தான் மொத்த தேசிய உற்பத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிடிபி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு முன்னோடியாக விளங்கின ஒரு நபர் இவர் தான் சொல்லுவாங்க. இவருக்கு 1971 நோபல் பரிசு கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? 1971 நோபல் பரிசு கொடுத்திருப்பாங்க. யாருக்கு? சைமன் குஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபருக்கு. இவர் தான் இந்த வார்த்தையை உருவாக்குனவரும் கூட அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இவர் நிறைய விஷயத்தை பத்தி எடுத்து சொல்லியிருந்தாரு. இவரினுடைய அந்த கணக்கீடுகளின் அடிப்படையில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது இந்த யூ வடிவ கேட்டகரியை பொறுத்து மாறும். அதாவது பொருளாதாரம் கூடும்போது அளவு எல்லாமே கூட்டிலிருந்து குறைஞ்சு மறுபடியும் கூடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்கள் எல்லாமே எடுத்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சமத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல பொருளாதார வளர்ச்சி அடையும் போது சமூக பொருளாதார வளர்ச்சிகள் எந்த மாதிரி சமூகத்தில் மாறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைய கருத்துக்களை வந்து எடுத்து சொல்லியிருப்பார் இவரினுடைய அந்த குறிப்புகளில். சரிங்களா? அதனால அந்த குறிப்புகளுக்கு அந்த புத்தகத்துக்கு உண்டான பரிசு தான் 1971 நோபல் பரிசா நமக்கு கொடுத்திருப்பாங்க. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஜிடிபி அப்படிங்கிறத உருவாக்கின ஒரு வார்த்தையை உருவாக்கின ஒரு முக்கியமான ஒரு நபர் தான் இந்த சைமன் குஸ்னட்ஸ் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. குஸ்னட்ஸ் வளைவுன்னு கூட ஒன்று சொல்லுவாங்கப்பா. அதான் அந்த யூ வடிவ வளைவு. பொருளாதாரத்தில் குஸ்னட்ஸ் வளைவு எவ்வாறு இருந்ததுன்னா யூ வடிவ கேட்டகரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது என்ன சொல்லிருப்பாங்க தெரியுங்களா? பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும் போது நல்லா யோசிச்சுக்கோங்க. பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும் போது வருமானமானது முதலில் அதிகரித்து பின்னர் குறையும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பார். சரிங்களா? பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும் போது வருமானம் முதலில் அதிகரித்து பின்னர் குறையும். இப்படி சொல்லக்கூடிய இந்த கருத்து தான் குஸ்னட்ஸ் வளைவு கருத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதை ஒரு கருத்தாகவும் சொல்லியிருப்பார். தென் அடுத்து மத்திய புள்ளியியல் அமைப்பு CSO அதன் செயல்முறைகளின் ஒரு பகுதியாக ஆண்டுதோறும் என்ன வகையான கணக்கெடுப்பு நடத்துகிறது? ஸோ பொதுவாக இந்த புள்ளியியல் அமைப்பில் பலவிதமான கருத்துகள் வந்து வெளிவிடும். சரிங்களா? அது என்னென்ன கருத்துகள் அப்படின்னு சொல்கிறேன். கருத்துக்களை விட என்னென்ன பணிகள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கடுத்து இதுக்கான ஆன்சரை சொல்கிறேன். ஒன்று ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தியினுடைய கணக்கீடு அப்படிங்கிறது இந்த மத்திய புள்ளியியல் அமைப்பினுடைய ஒரு முக்கியமான பணி. சரிங்களா? ரெண்டாவது தேசிய வருமானம் மற்றும் வளர்ச்சி தரவுகள். தேசிய வருமானம் மற்றும் வளர்ச்சி தரவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மூணாவது செங்குத்து மற்றும் கட்டுமானத்துறை வளர்ச்சி, அதாவது தொழில்துறை வளர்ச்சி அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. சரிங்களா? ஒன்று தொழில்துறையும் இன்னொன்று கட்டுமானத்துறையும், ரெண்டு தனித்தனியாக சொல்லிக்கலாம். தொழில்துறை இன்னொன்று கட்டுமானத்துறை அப்படின்னு சொல்லுவோம். இதையும் தாண்டி உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வர்த்தகம் சார்ந்த டேட்டாஸ் அது உள்நாடாக இருக்கட்டும் தென் வெளிநாடுகளாக இருக்கட்டும், இந்த முக்கியமான பணிகளை செய்யக்கூடியது தான் இந்த மத்திய புள்ளியியல் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, அப்போ இதில் இந்த தொழில்களின் ஆய்வு சார்ந்து வெளியிடக்கூடிய தகவல் இந்த மத்திய புள்ளியியல் நிறுவனத்துக்கு மிக முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதா நமக்கு சொல்லணும். சரியான பதில் அப்படின்னா அதுதான். சரிங்களா? ஓகேவா? CSOனா என்னப்பா? சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறதா CSO அப்படின்றதுக்கு உண்டான டெஃபினிஷன். சரிங்களா? சரி, இது போக இன்னும் சில அறிக்கைகளாக வெளியிடுவாங்களாம். தேசிய வருமான கணக்கீடு, நேஷனல் இன்கம் அக்கௌண்டிங், தென் உயர்நிலை குறியீடு, கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் CPI அப்படின்னு சொல்லக்கூடியது வெளியிடக்கூடியது தான். தென் தொழில் உற்பத்தி குறியீடு, இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, IIP அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் தொகை கணக்கீடு, பாப்புலேஷன் அப்படிங்கிறதுமே இவங்க வந்து கணக்கீடு பற்றி வெளியிடக்கூடிய வேலைகளும் இவங்களுக்கு இருக்கு. இதுல முக்கியமான ஒரு விஷயம் CSO மற்றும் NSSO அப்படிங்கிறது. NSSO என்னன்னா நேஷனல் சாம்பிள் சர்வே ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டையும் இணைச்சு இப்ப NSO மாத்திருக்காங்க. சரிங்களா? என்னன்னு பார்த்துக்கோங்க. இங்க சொல்லக்கூடிய இந்த CSO அப்படின்னு சொல்றாங்கல்ல, இந்த சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பும் NSSO அப்படின்னு சொல்லுவாங்க. NSSO நேஷனல் சாம்பிள் சர்வே ஆஃபீஸ். நேஷனல் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேஷனல் சாம்பிள் சர்வே ஆஃபீஸ்.
சரிங்களா? ஸோ இந்த NSSOவும் CSSOவும் ரெண்டு இணைச்சு இப்போ NSO அப்படின்னு சொல்கிறாங்க. NSO அப்படின்னா என்னென்னா நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே இவங்களுடைய முக்கியமான பணிகளாக இருக்குது. ஓகேவா? தென் மத்திய புள்ளியியல் அமைப்பு CSO அதன் செயல்முறைகளின் ஒரு பகுதியாக எந்த குறியீடு தொகுக்கப்பட்டுள்ளது? இவங்க என்னென்ன குறியீடுகளை தொகுத்திருக்காங்க அப்படிங்கிறதான் அடுத்த கேள்வி. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் சிபிஐ அப்படிங்கிறது இவங்களுடைய முக்கியமான குறியீடு. இப்போ நான் சொல்லியிருந்தேன்ல உயர்நிலை குறியீடு கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, CPI அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் நுகர்வோர் விலை குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. GDPக்கு அவங்க வந்து கருத்துக்களை வெளியிட முடியும், அட்டவணையை வெளியிடலை. சரிங்களா? GDPக்கு கருத்துக்களை வெளியிட முடியும், அட்டவணையை வெளியிடலை. நுகர்வோருக்கு நம்பிக்கை குறியீடு எடுத்து சொல்லலை, விலை குறியீடு தான் சொல்கிறாங்க. உற்பத்தியாளருக்கு எதுவும் எடுத்து சொல்லலை. சரிங்களா? ஸோ அப்படிங்கிறத மையமாக வச்சு ஆப்ஷன் C அப்படிங்கிறதான் சரியான பதில். ஸோ இண்டெக்ஸ் அப்படிங்கிற அட்டவணை வெளியீடு அப்படிங்கிறது வேற, அதுக்கான தரவுகள் மற்ற சில கருத்துக்களை எடுத்து சொல்கிறது வேற. ஓகேவா? அதனால தான் உங்களுக்கு அடுத்தடுத்த கேள்விகள் அது இருக்குது. தென் விவசாய நடவடிக்கைகள் மற்றும் அது தொடர்புடைய செயல்பாடுகளை உள்ளடக்கியதன் எந்த துறை முதன்மை துறை? எஸ், முதன்மை துறை தான். எது எப்படி கொஞ்சம் அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேட்டு சொல்கிறதா? சரிங்களா? எஸ், முதன்மை துறை தான்ப்பா, வேற ஒன்றும் கிடையாது. விவசாயத்துறை சார்ந்திருக்குது. எந்த துறைனா முதன்மை துறை. மூலப்பொருட்களை சரக்குகளாகவும் பொருட்களாகவும் மாற்றுவதை உள்ளடக்கியது எந்த துறை? எஸ், ரெண்டாவது தொழில்துறை. தென் அதுக்கடுத்த கேள்வி, பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு எந்த துறை முக்கியமானதாக கருதப்படுகிறது? எஸ், பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தணும்னா சேவைத்துறை முக்கியமான ஒன்று. பொருளாதார வளர்ச்சியை அளவிடுவதில் பொதுவாக கருதப்படாத காரணி, பொருளாதாரத்தில் எதை கருதப்பட மாட்டாங்கன்னா அரசாங்கம் வாங்கிய கடனை கணக்கிட மாட்டாங்க. தென் கல்வியாக இருக்கட்டும், சுகாதாரமாக இருக்கட்டும், தனிநபரினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கட்டும், அரசாங்க கடனை மட்டும் கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. தென் காலப்போக்கில் ஒரு நாட்டின் உற்பத்தி திறன் அதிகரிப்பதை குறிக்கக்கூடிய சொல், காலப்போக்கில் பின்னாடி அதிகரிக்கும் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது தான் எஸ் பொருளாதார வளர்ச்சி. பொருளாதார வளர்ச்சியின் முதன்மை கவனம் என்ன? பொருளாதார வளர்ச்சியின் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா உற்பத்தியை தான் அதிகரிக்கணும், உற்பத்தி பண்றத யூஸ் பண்ணக்கூடிய மக்களை குறைக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. கரெக்டு தானே? எஸ், மக்கள் கூட உற்பத்தி அதிகரிச்சா அப்படின்னா மட்டும்தான் நமக்கு உண்டான தேவையான விஷயங்களை நம்மளே பூர்த்தி பண்ணிக்க முடியும். தென் எதிர்கால சந்ததியினர் தங்கள் சொந்த தேவைகளை பூர்த்தி செய்யும் திறனை சமரசம் செய்யாமல் தற்போதைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நிலையான பொருளாதார வளர்ச்சியை எந்த வார்த்தை குறிக்கிறது? மேலே பார்த்த அதே தான், பொருளாதார நிலைத்தன்மை. மேலே பார்த்ததை அப்படியே மாற்றி கேட்டிருக்கோம், அவ்வளோதான். பொருளாதார வளர்ச்சி கொள்கையின் முக்கிய குறிக்கோள் என்னப்பா? எஸ், வாழ்க்கை தரத்தில் நீண்ட கால முன்னேற்றத்தை அடைதல். வளர்ச்சியின் அடிப்படையில் HTI அளவிடுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. வளர்ச்சியினுடைய அடிப்படையில் HTI வந்து பொருளாதார மற்றும் சமூக முன்னேற்றத்தை அளவிடுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. எந்த அமைப்பு மனித மேம்பாட்டு தரவரிசையை வெளியிடுகிறது? மனித மேம்பாட்டு தரவரிசையை வெளியிடக்கூடிய அமைப்பு எதுப்பா? எஸ், UNDP, உலக வர்த்தக அமைப்பு. UNDP என்னப்பா? யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று, டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். சரியா? சரி. தென் அடுத்த கேள்வி, HTI கணக்கீட்டில் GDPயின் செயல்பாட்டை எந்த வார்த்தை விவரிக்கிறது? மேலே நம்ம பார்த்துருந்தோம். இது வந்து செயல்பாடு, நார்மல் ஆன்சர் தெரிஞ்சுக்கோங்க, அந்த அளவுக்கு டெப்தெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. தென் UNDP வெளியிட்ட சமீபத்திய மனித மேம்பாட்டு தரவரிசையில் இந்தியா எத்தனாவது இடத்தை பிடித்துள்ளது? இது கரண்ட் அஃபேர்ஸ், அதனால் இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிடுவோம், வேண்டாம். தென் அடுத்த கேள்வி, ஒரு நாட்டின் வளர்ச்சியை பற்றி HTI எதை குறிக்கிறது? எதையும் நம்ம முன்னாடி பார்த்துட்டோம், அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து போகலாம். தென் எஸ், இது ரொம்ப முக்கியமான ஒன்றுப்பா. HTI வாழ்க்கை தரம் எவ்வாறு அளவிடப்படுகிறது? வாழ்க்கை தரம் வந்து வாங்கும் சக்தி சமநிலையின் மூலமாக அளவிடப்படுகிறது. எல்லாராலையும் எல்லா பொருட்களையும் வாங்கக்கூடிய நிலைமை சமமாக இருக்கும் அப்படின்றத தான் வாழ்க்கை தரத்தை வச்சு மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போது நம்ம போயிட்டு ஒரு ஜூஸ் குடிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் ஜூஸ் குடிச்சு வாங்க முடியுது அப்படின்னா அனைவராலும் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் இருந்தால் தான் வாழ்க்கை தரம் கொஞ்சமாவது கூடியிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அதுதான் வாழ்க்கை தரத்தில் கூடுறது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. வாங்கும் சக்தி சமநிலை மூலம்.
இதில் இன்னொன்று சொல்லுவாங்கப்பா, வாங்கும் சக்தி சமநிலைனா இது வந்து நான் இப்போ நம்ம லோக்கல் ஏரியாவில் மக்களை வச்சு சொல்கிறேன். ஆனால் இந்த வார்த்தை எதுக்கு குறிப்பாங்கன்னா, இந்தியாவில் ஒரு அளவு வச்சு, இப்போ உதாரணத்துக்கு நான் 10,000 ரூபா வச்சு எவ்வளோ காலம் வாழ்கிறனோ அதே அளவு வச்சு அந்த அமௌண்ட்டை வச்சு அதே மதிப்புள்ள மற்றொரு பொருட்களை நான் ஃபாரினில் என்னால் வாங்கி அங்கே சர்வே பண்ண முடியுமா அப்படிங்கிறத வச்சு மென்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ நான் வந்து உதாரணத்துக்கு நான் லோக்கலில் இருக்க வச்சு மென்ஷன் பண்ணேன். இதை ஃபாரின் கண்ட்ரி கூடயும் கம்பேர் பண்ணி சொல்லக்கூடிய வார்த்தை தான். தென் 1990 மனித வளர்ச்சி குறியீட்டு HTI அறிமுகப்படுத்தியவர் யார்? ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை மையமாக வச்சு இந்த HTI சார்ந்த விஷயங்களை பற்றி பார்க்கலாமா? சரி, இதுக்கு மேலே இந்த HTI பற்றி இன்னொரு சில விஷயங்கள் பார்க்கலாம். இந்த HTIயில் சொல்லியிருக்காங்களா வாங்கும் சக்தி சமநிலை அப்படின்னு சொல்கிறாங்களா, அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் பார்ப்போமா? ஏன்னா கேள்விகள் அடிக்கடி கேட்குறாங்க. இந்த வாங்கும் சக்தி சமநிலைனா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா PPP அப்படின்னு சொல்லுவாங்க. PPPன்னா என்னப்பா அப்படின்னு பார்த்தோன்னா பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. சரிங்களா? இந்த பிபிக்கு உண்டான டெஃபினேஷன் சொல்கிறேன் பாருங்களேன். வெவ்வேறு நாடுகளில் உள்ள பொருட்களின் விலையை ஒப்பிட்டு அந்த நாடுகளினுடைய பணத்தின் உண்மையான மதிப்பை கணக்கிடக்கூடிய ஒரு பொருளாதார கருத்து தான் இந்த வாங்கும் சக்தி சமநிலை. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு 1000 ரூபாய் அப்படிங்கிறது நம்மளுடைய வேல்யூ இருக்கு. இந்த 1000 ரூபாயை வச்சு நான் ஃபாரின்ல ஒரு நாள் நான் சர்வே பண்ண முடியும். அதே சாப்பாடு அதே வச்சு நான் சர்வே பண்ண முடியும். இந்த 1000 ரூபாயை வச்சு என்னால் இந்தியாவிலையும் ஒரு நாள் சர்வே பண்ண முடியும் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டுமே அப்போ சமமாக இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? என்னால் இந்த 1000 ரூபாயை வச்சு சர்வே பண்ண முடியாது, ஒரு நேரம் மட்டும்தான் என்னால் இருக்க முடியும், இங்கே ஒரு நாள் இருக்கலாம் அப்படின்னா இங்கேக்கும் சின்ன வேறுபாடுகள் இருக்கா? இந்த வேறுபாடுகள் தான் வாங்கும் சக்தியினுடைய சமநிலையை பாதிக்கக்கூடிய ஒன்று. இந்த வாங்கும் சக்தியினுடைய சமநிலை எல்லா நாடுகளுக்கும் சமமாக இருக்கணும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கும் நம்ம டாலரினுடைய வேல்யூ இருக்குல்ல, அந்த டாலருடைய வேல்யூவும் இந்தியன் கரன்சியோட வேல்யூ ரெண்டையும் ஈக்குவல் பண்றதுக்காகவே கொஞ்சமா நம்ம வந்து மாத்தி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஒரு டாலருடைய வேல்யூ இப்போ வந்து 83 ரூபா 84 ரூபா அப்படிங்கிற அளவு நமக்கு போகுதுல, அது எல்லாமே அதுக்காகத்தான். சரிங்களா? வாங்கும் சக்தியை மென்ஷன் பண்றதுக்காகத்தான். சரிங்களா? ஓகே, தென் அதுக்கு அடுத்து வேற இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுல அது நார்மலான விஷயம் தான். அடுத்த கேள்வியை போயிடுவோம். எங்க பாருக்கு? எஸ், 1990 மனித வளர்ச்சி குறியீட்டை HTI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அறிமுகப்படுத்தியவர் யார்? முக்கியமான ஒரு நபர். எஸ், யாருப்பா? மக்பூப் உல் ஹக் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் தான். இவர் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னா பாகிஸ்தான் நாட்டை சார்ந்தவர். 1990. சரிங்களா? ஆஃப்டர் இண்டிபெண்டன்ட்டுக்கு அப்புறம் பாகிஸ்தான் நாட்டை சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு நபர், பொருளாதார நிபுணர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இவர் தான் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத வெளியிட்டார். இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் என்னப்பா இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் பணக்கார நாடுகள் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம இந்தியா மாதிரி ஆளுகள்லாம் நான் வந்து இவ்வளோ அமௌண்ட் மொத்தம் நான் உள்நாட்டு உற்பத்தி இருக்குது, நாங்கள் இவ்வளோ பெரிய பணக்கார நாடுகள் அப்படின்ற மாதிரி பகுமானம் காட்டிக்கிறீங்க. ஆனால் உள்ள வாழக்கூடிய மக்கள் நல்லா இருக்கானா, அவனுக்கு தேவையான கல்வி கிடைக்குதா, தென் அவனுக்கு தேவையான மருத்துவ வசதி கிடைக்குதா, தென் அவனுக்கு தேவையான இந்த சமூக சமய வேறுபாடுகளில் அந்த வித்தியாசம் இல்லாமல் நல்லா இருக்கானா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருக்கணும். இது இருந்தால் தான் மக்களும் நல்லா இருக்கான், அப்போ தான் அது வந்து ஒரு மேம்பாடு அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்றது மாதிரி எடுத்து சில கருத்துக்களை எடுத்து சொல்லியிருந்தார். அதுதான் இந்த மனித மேம்பாட்டு குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மனித மேம்பாட்டு குறியீடில் எதை எடுத்து சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சுகாதாரம், கல்வி, தென் வாழ்க்கை தரம். சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரம், இந்த மூணையுமே சேர்த்து மூணுக்குமே டாப் மோஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம நிர்மலா சீதாராமன் நம்ம எதில் வந்து கணக்கு காட்டி மற்ற நாடுகள் கூட சீன் போட்டுக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, பணத்தை மட்டும் கணக்கு காட்டிக்கும். பணம் மட்டும் அங்கே சந்தோஷத்துக்கு இடம் இல்லை, சுகாதாரம் இருக்கணும், கல்வி இருக்கணும், வாழ்க்கை தரத்துலையும் உயர்ந்திருக்கணும். இப்படி எல்லாம் இருந்தால் தான் அது ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்றத எடுத்து சொல்லியிருப்பாரு. அதுக்காக தான் இந்த இண்டெக்ஸ். சரியா? சரி, ஓகே. அடுத்து மக்பூப் உல் ஹக்கை பற்றி வேணால் தெரிஞ்சுக்கோங்க, மற்ற விஷயங்கள் வேணால் எப்போ ஒரு காலம் என்ன அப்படிங்கிறது வேணால் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அடுத்த கேள்வி போகலாம். 62. எஸ், மனித வளர்ச்சி குறியீடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எதை அளவிடுகிறது அப்படிங்கிறதான் கொஸ்டின். எஸ், பிறக்கும்போது அவரினுடைய ஆயுட்காலம், வயது வந்தோருக்கான கல்வி அறிவு, தென் அதுக்கு போக வாழ்க்கை தரம். சரிங்களா? இது மூணையும் எடுத்து சொல்லக்கூடியது. பொருளாதாரத்தை மட்டுமா இல்லை, கல்வியை மட்டுமா இல்லை, மொத்த உள்நாட்டு உற்பத்தியாக இல்லை, எல்லாத்தையுமே.
சரிங்களா. இங்க ஆயுட்காலம்ங்கிறது எதை மென்ஷன் பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்தோன்னா மருத்துவத்தை மென்ஷன் பண்ணக்கூடிய வார்த்தையா இருக்கு. சரிங்களா. தென் அதுக்கு அடுத்து ஜிடிபி என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? மேலே நம்ம பார்த்தோமா, சைமன் குஸ்னர்ஸ் அந்த முன்னோடி. இந்திய பொருளாதாரத்தை விவரிக்கக்கூடிய சொல், இந்திய பொருளாதாரத்தை விவரிக்கக்கூடிய சொல் எது? வளரும் பொருளாதாரம், வளர்ந்து வரும் பொருளாதாரம், இரட்டை பொருளாதாரம், எல்லாமே தான். சரிங்களா. அப்போ இந்த மூணுமே அப்படிங்கிறதா ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்கேன். தென் அடுத்து பின் வருவனவற்றில் எது வர்த்தக கொள்கையாக கருதப்படுகிறது? வர்த்தக கொள்கை, வர்த்தகம் அப்படின்னா என்னப்பா? எஸ், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி கொள்கை தான் வர்த்தக கொள்கை அப்படின்னு சொல்லுவோம். பிறக்கும் போது இந்தியாவின் ஆயுட்காலம் இது தப்பு, விட்டுருங்க. ஏன்னா 2020 மையமோச்சனை கேட்டிருக்கேன், கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துக்கலாம். தென் இறுதி பொருளின் மதிப்பை மதிப்பிடுவதற்கு ஒவ்வொரு இடைநிலை பொருளும் சேர்த்த மதிப்பை எந்த அணுகுமுறையில் சேர்க்கப்படுகிறது? எஸ், மதிப்பு கூட்டப்பட்ட அணுகுமுறையின் மூலமாக சேர்க்கப்பட்டு நமக்கு உதாரணத்துக்கு ஒரு டீ குடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டீயோட காஸ்ட்டை தான் கணக்கில் கொள்ளணும். டீக்கு உள்ள இருக்கக்கூடிய பால் தனியா, அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய சுகர் தனியா, அதுக்கு உள்ள டிகாக்ஷன் தனியா, அதுக்குள்ள ஊற்றின தண்ணி தனியா, அதுக்கு உள்ள மாஸ்டருக்கு போட்டது, இதெல்லாம் சேர்த்து மறுபடியும் டீயும் சேர்த்தமாக்கும் அமௌண்ட்டு வேரி ஆயிரும். அப்படின்றதுனால இது எல்லாம் மதிப்பு கூட்டி டீயோட காஸ்ட்டில் மொத்தமாக ஏற்றிப்பாங்க. அதுதான் சொல்லியிருப்பாங்க. தென் பின் வருவனவற்றது ஜிடிபியின் அங்கம் அல்ல. எது ஜிடிபியில் சேராதுன்னா நம்ம வச்சிருக்கக்கூடிய சேவிங்ஸ் சேராது, நுகர்வு, முதலீடு, அரசு செலவு இது எல்லாமே சேரும், சேமிப்பு மட்டும் சேராது. பின் வருவனவற்றில் எது ஒரு நுகர்வோர் பொருள் அல்லது இறுதி பொருள் என்று வரையறுக்கப்படுகிறது? நுகர்வோர் அல்லது இறுதி பொருள் அப்படின்னா தற்போதைய தேவைகள் அல்லது தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நுகர்வோரால் உற்பத்தி செய்யப்படக்கூடிய அல்லது நுகரப்படக்கூடிய ஒரு பண்டத்தை தான் நமக்கு நுகர்வோர் பொருள் அப்படின்னு சொல்றாங்க. தென் ஜிடிபி வளர்ச்சியில் பின் வருவனவற்றில் எது உண்மை? எது உண்மை? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், உயர்ந்த ஜிடிபி வளர்ச்சி எப்போதும் ஆரோக்கியமான பொருளாதாரத்தை குறிக்கும். உயர்ந்த ஜிடிபிங்கிறது ஆரோக்கியமான பொருளாதாரத்தை குறிக்குமா எப்பவுமே. குறைந்த ஜிடிபி வளர்ச்சி எப்போதும் பலவீனமான பொருளாதாரத்தை குறிக்கும். ஜிடிபி வளர்ச்சியை மற்ற பொருளாதார குறிகாட்டிகளுடன் சேர்த்து பார்க்க வேண்டும், மற்றதை கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஜிடிபி வளர்ச்சி வெளிப்புற காரணிகளால் பாதிக்கப்படாது அப்படின்னு சொல்றாங்க. எஸ், ஜிடிபியை பற்றி நீ கூட்டிகிட்டே போறனா மற்றவங்க கூட எப்படி கூட்டிகிட்டு போற அப்படிங்கிறத மாதிரி மையமாக வச்சு தான் நீ பார்க்கணும். ஆப்ஷன் 3 அப்படிங்கிறது மட்டும்தான் சரி. ஜிடிபி வளர்ச்சியை மற்ற பொருளாதாரம், இப்போ நான் இப்போ ஒரு 10% கூட்டிட்டேன் அப்படின்னு கணக்கில் சீன் போடக்கூடாது. மற்ற நாடுகள் கூட நீ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்ன ரேஞ்சில் கூடியிருக்க அப்படிங்கிறத வச்சு தான் நீ சொல்லணும். மற்ற நாடு, ஒரு நாடு 50% கூடியிருக்கு, நீ நான் ஒரு 10% கூடியிருக்க அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு இந்த நாடு கூட கம்பேர் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நீ கூடுனது 10 தான், நான் 10 கூட்டிட்டே எனக்கு பெருசு அப்படிங்கிறதெல்லாம் கணக்கில் வச்சுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. தென் எந்த காரணி ஜிடிபி வளர்ச்சியை மெதுவாக பாதிக்காது அப்படின்னு பார்த்தோம்னா பணவீக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணி பாதிக்காது. பணவீக்கம் அப்படிங்கிற காரணி பாதிக்காது. பணவீக்கம்னா என்னப்பா? பணத்துக்கு வேல்யூ இருக்காது, அதிகமான காசை கொடுத்து கம்மியான பொருளை வாங்கிட்டு போற மாதிரி இருக்கும். பணத்துக்கு வேல்யூ இல்லாம இருக்கிறது தான் பணவீக்கம். சரியா? சரி, ஓகே, அவ்வளவுதான். இந்த செகண்ட் பார்ட்ல நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு இவ்வளவுதான். மொத்தம் 70 கேள்விகள் தான். இப்போ இதோட கண்டினியூஸா நம்ம எக்கனாமிக்ஸ்ல அடுத்த வீடியோல இதுக்கு அடுத்த இருக்கக்கூடிய டாபிக்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இது மாதிரி அடுத்தடுத்த டாபிக்ஸ் எல்லாமே கரெக்டாக உங்களை சேரணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம பக்கத்தில் பெல் ஐகான் இருக்கும், அதையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காம பகிர்ந்துக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோல சில முக்கியமான கண்டென்ட்டோட உங்களை நாங்கள் மீட் பண்றோம். தேங்க்யூ டு ஆல்.